எல்லாருக்கும் வணக்கம். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஒரு ரீசன் வேணும் இல்லை வீடியோ போடுறதுக்கு. இன்றைக்கி ஒரு ப்ராப்பர் ரீசன் நினைக்கிறேன். நான் 2 விஷயத்துக்காக பேசணும்னு நினச்சேன். ஒன்று வந்து தலைவர் படத்துக்கு நான் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுது, தலைவரை பற்றி பேசணும்னு நினச்சது. இன்னொன்று வந்து தலை ஏகே அவர்கள் துபாயில் நடக்கிற ரேஸில் 24H ரேஸில் கலந்துட்டுருக்குது. ரொம்ப பாசிட்டிவான வைப் ஒரு 2-3 நாட்களாகவே. ஏகே வந்து சினிமா ஹீரோ மட்டும் கிடையாது, ரியல் லைஃப் ஹீரோ அப்படின்னு ப்ரூவ் பண்ண ஒரு தருணம். என்ன மூமெண்ட்டுங்க. நம்ம நேஷ்னல் ஃப்ளாகை அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே அப்படி பிடிச்சிட்டு 3rd பிளேஸில் நிற்கும்போது அந்த மொத்த கூட்டமும் அப்படி ஒரு வைப். யாருமே எதிர்பார்க்காத ஒரு கூட்டம், கட்டுக்கடங்காத கூட்டம். என்ன கார் ரேஸ் தான், இந்த மனுஷன் என்ன கார் ரேஸ்னு சொல்லிட்டே இருக்காரு. இன்ஃபேக்ட் 2003 அவர் முதல்ல மலேசியாவில் அந்த ரேஸில் பங்கு பெறும்போது பார்த்தீங்கன்னா நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள். சினிமாவுக்கு வந்தால் சினிமாவை மட்டும் நடிக்க வேண்டியதானாங்க, எதுக்கு அதெல்லாம் விட்டு அங்கே போகிறீங்க அப்படிங்கிற விமர்சனங்கள். அதெல்லாம் கடந்து வராரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா யூரோப் ரேஸில் பாதியிலே வெளியே வராரு. மறுபடியும் நெகட்டிவான விமர்சனங்கள். சினிமாவில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், ஏன் அஜித் இந்த மாதிரிலாம் பண்ணுங்கன்னு சொல்லி வெளிப்படையாக பத்திரிகைகள் எழுதுகிறாங்க. வெறுத்து போய் ஒரு ஸ்டேஜில் ஓகே நான் இனிமேல் வந்து ரேஸில் கலந்துக்க போகிறது இல்லை, இப்போதைக்கு இனிமேல் ஒரு பெரிய பிரேக் எடுத்துக்கிறேன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு மங்காத்தா படத்தில் நடித்தார். சினிமா துறையில் ஒரு அப்படி ஒரு ஹிட்டுன்னு ஒரு பெரிய ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு இப்போது மறுபடியும் ஒரு ரேஸ். இந்த ரேஸில் இதுலேயும் பார்த்தீங்கன்னா முதல்ல உள்ளே போகும்போது நிறைய நெகட்டிவான விமர்சனங்கள். ஒரு 4 நாளைக்கு முன்னால் அவர் கார் வந்து ஆக்சிடெண்ட் ஆகுது. மறுபடியும் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஓகே அஜித் அவ்வளோதான், சும்மா ஒரு ஆசைக்கு போயிட்டார், அவரால் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லி எவ்வளோ விமர்சனங்கள். ஆனால் இப்போது அந்த இது எல்லாத்தையும் தாண்டி நேற்று நேற்றோ ஒரு 1.5 நாளைக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவர் கார் போயிட்டு இருக்கும்போது கார் நின்றுது, ஃபியூல் இல்லாமல். அஜித் வந்து அவ்வளோதான் ரேஸ்லேருந்து வெளியே வந்துட்டார்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஒரு இதுதான். அதாவது ஒரு மனுஷன் வந்து அந்த கப்பை அடித்து ஜெயிக்கிற வரைக்கும் தூத்திக்கிட்டே இருப்பாங்க. இது எல்லாம் கடந்து வந்து அப்படி ஜெயிக்கிறார் பார்த்தீங்களா, செம இன்ஸ்பிரேஷன். ஸோ இந்த மூமெண்ட் வந்து ஆக்சுவலாக இப்போது சினிமா ஃபேன்ஸ் மட்டும் இல்லை, அஜித் சார் ஃபேன்ஸ் மட்டுமே இல்லை, இந்தியா முழுக்க ஹாலிவுட்டில் ஈவன் பாலிவுட்டில் சினிமா ஃபாலோவர்ஸ் இல்லாதவங்க கூட பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து ஒருத்தர் கலந்துக்கிறாரு, ஏகே கலந்துக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வைப் மட்டும் இல்லை. எப்பவுமே ஒரு வெற்றி வந்து நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ண வைக்கும்ல. ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோரும் ஃபேமஸ் ஆகணும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சஸ் ஆகிடணும், இன்ஸ்டாவில் பெரிய செலிப்ரிட்டி ஆகிடணும், நிறையா ரீல்ஸ் போடணும், இப்படி தான் போயிட்டுருக்காங்க. எப்படி கிரிக்கெட்டில் வந்து வேர்ல்டு கப் அடிக்கும்போது கிரிக்கெட் டீம்ஸ் இந்தியாவில் அதிகமாச்சோம், எப்படி அதே மாதிரி செஸ்ஸில் நம்ம ஜெயிக்கும் போது செஸ் சம்மந்தமான விஷயங்கள், அதை பற்றின ஃபாலோவர்ஸ், அதை பற்றி கற்றுக்கணுங்க நிறைய பேர் முனைப்போடு இறங்கினாங்களோ, ஷட்டிலில் வந்து நம்ம எப்படி வேர்ல்டு கப்பில் ஒலிம்பிக்கில் வந்து செகண்ட் சில்வர் மெடல் அடிக்கும்போது நிறையா கோச்சிங் சென்டர் உருவாச்சு. அந்த மாதிரி அஜித் சாரினுடைய இந்த வெற்றி பார்த்திங்கன்னா பல இளைஞர்களை மோட்டர் ரேஸ் நோக்கி படையெடுக்க வைக்கும். அதாவது அவங்களுடைய கனவு இது எல்லாத்தையும் தாண்டி சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஓடிட்டுருக்காங்க இல்லையா. படிக்கிறது இல்லாமல் நான் ஃபேமஸ் ஆகணும்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு ஓடிட்டு இருக்கிற ஒரு கும்பலை அப்படி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வழி நடத்துகிற மாதிரி இருக்குது அஜித் சார் வெற்றி. இதுக்கு முன்னால் பிராட் பிட் ஒரு ரேசராக கலந்துக்கும் போது கூட இவ்வளோ கூட்டத்தை வந்து பார்த்தது இல்லைன்னு சொல்கிறாங்க. அவ்வளோ ரசிகர்கள் வந்து சூழ்ந்திருக்காங்க. 30,000 பேர்த்துக்கு மேலே அந்த ஸ்டேடியத்தில் நின்றுட்டு இருந்தது. எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கரமான கரகோஷம். அஜித் சாரே அதை எதிர்பார்க்கல. அதே மாதிரி அவர் வந்து சொன்ன விஷயம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசணும். நிறையா விஷயங்கள் 2-3 நாட்களில் வந்து வெளியே வந்து பேசிகிட்டு இருக்காரு. அதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணு எனக்கு தெரியும், நான் வந்து மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தான் நடிப்பேன் எப்போவுமே, இனிமேல் வர காலகட்டங்களில். ஏன்னா ரெண்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மார்ச்லேருந்து அக்டோபர் வரைக்கும் தான் என்னுடைய பட வேலைகள் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரேஸில் தான் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறது. அது நம்ம வந்து ஓவர் கான்ஃபிடென்ட் எடுத்துக்க முடியாது, தட் இஸ் கான்ஃபிடென்ட். ஆனால் சில சமயங்களில் ஓவர் கான்ஃபிடென்ட் இருக்கணும். இந்த மனுஷனுக்கு அவ்வளோ நெகட்டிவான விமர்சனங்கள் வந்துருக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி ஜெயிக்கும் பொழுது டெஃபினட்டாக ஓவர் கான்ஃபிடென்ட் வரும், அது நமக்கும் இருக்கணும். நம்ம ஸ்டேடியத்தில் ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் மாதவன் வந்தது வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதுலேயும் மாதவன் பார்த்தீங்கன்னா அவருடைய மொபைல் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு, பக்கத்தில் மாதவன் கத்துறாங்க. அஜித் சார் ஃபஸ்ட்டு பார்க்கல, ஏன்னா மாதவன் கூட்டத்துக்குள்ளே இருக்கார். இப்போ மாதவன் சொல்கிறாரு, ஜஸ்ட் ஒரு ஃபேன் பாய் மாதிரி கத்திட்டு இருக்காரு. இந்த பக்கம் அஜித் சார் உங்கள் ஃப்ரெண்டு மாதவன் இருக்கார் அப்படின்னு சொல்லும்போது மாதவன் அவர் கெஞ்சிட்டார், ஐயோ என்னை ப்ளீஸ் என்னை ஒரு ஃபேனாக இருக்க விடுங்க அப்படின்றாரு. நான் நடிகன் இல்லை, அந்த புகழெலாம் விட்டுருங்க, நான் இப்போ ஒரு ஃபேன் பாய் என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பார்க்காத ஒரு விஷயம் இல்லை. மேக்ஸிமம் நடிகர்கள் நம்ம எங்கே பார்த்துருப்போம், ஃபிலிம்ஃபேருக்கு வருவாங்க, சைமா அவார்டுக்கு வருவாங்க,
ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஹக் பண்ணிப்பாங்க, பேசிப்பாங்க, சிரிச்சுப்பாங்க. பட் இப்படி ஒரு மூமெண்ட் எனக்கு தெரிஞ்சு இந்தியன் சினிமாவில் நம்ம பார்க்காது, கோலிவுட்டில் நம்ம பார்க்காது. ஸோ அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கடந்த 2 வார காலமாக விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலன்னு அஜித் சார் ஃபேன்ஸ் எல்லோரும் பயங்கர கோவத்தில் இருந்தாங்க. அந்த கோவம் எல்லாம் இப்போ போயிடுச்சுங்க. இது போதும்ப்பா, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். அந்த விடாமுயற்சி அப்படிங்கிற வார்த்தைக்கு, விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்ம கேஷுவலாக சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த சக்ஸஸை வந்து ஃபீல் பண்ண முடியுது. நேற்று நான் ஒர்க் பண்ணிட்டுருக்க அந்த சேனலில் நாங்கள்லாம் அப்படியே லைவ் அப்படி கமெண்ட்ரி பார்த்துட்டு இருந்தோம். நிறையா பக்கம் இருந்து ஃபேன்ஸ் நிறையா பேர் ஒரு கார் ரேஸை இவ்வளோ ஆர்வமாக பார்க்க வச்சதுக்கு முக்கியமான காரணம் அஜித் சார். இந்த விடாமுயற்சி ரிலீஸ் ஆகலைங்கிறதுலேருந்தே பார்த்தீங்கன்னா நிறையா அகைன் நெகட்டிவான ஒரு கலவையான ஒரு வித்தியாசமான விமர்சனங்கள். அஜித் சார் அவ்வளோதான், சினிமா விட்டு போயிடுவார், சினிமாவில் இருக்க மாட்டார், அடுத்து கார் ரேஸ் தான், ஸோ அவ்வளோதான் அவருடைய இதே முடிய போகுது அப்படிங்கிற மாதிரி. பட் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு இந்த ஒரு வெற்றி வந்து நம்மளை ரொம்ப சந்தோஷமடைய வச்சிருச்சுன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த காலகட்டத்திலே நம்ம இந்த சமயத்தில் ஒரு விஷயத்த மறந்துட்டாங்க எல்லோரும், கவனிக்காமல் விட்டாங்க. விடாமுயற்சி வந்து சென்சார் வாங்கிட்டாங்க, யூஎஸ் சென்சார் சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க. 2.5 மணி நேர படம் வந்து கூடிய சீக்கிரமே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு ஜஸ்ட் ஒரு பாசிட்டிவான நகர்வு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே அது ஒரு அதிர்வலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தலை கப்படிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி ரிலீஸ் ஆகும். இந்த வைப்லேயே ஃபேன்ஸ் வந்து தேட்டருக்கு போவாங்க. குட் பேட் அகிலி ரிலீஸ் சொல்லிட்டாங்க, ஏப்ரல் மாதம் வரேன்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து முழுக்கவே ஏகேனுடைய ஆட்டம் தான். அவர் படம் நடிக்கிறது நிறுத்த போகிறது கிடையாது. படத்தில் நடிக்கிறதையும் ரேஸில் கலந்துக்கிறதையும் அப்படி ரெட்டை குதிரை சவாரி மாதிரி பண்ண போகிறாரு. நம்மளை வந்து என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்க போகிறாரு. 991 கேட்டகரியில் ஏகே அண்ட் டீம் அவங்க ஜெயிச்சதுக்கப்புறம் ஏகே கொடுத்த அந்த பிரத்யேகமான பேட்டி. பொதுவாக வந்து ரொம்ப பேட்டியில் அவ்வளோவா கான்சன்ட்ரேட் பண்ணாத, ஆர்வம் காட்டாத ஒரு மனிதர். நிறையா விஷயங்கள் தப்பாக கேள்வி கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறவர் இப்போது ஒரு சின்னதாக பேட்டி மாதிரி கொடுத்துருந்தாரு. அதில் ஃபேன்ஸுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தார், சண்டை போடாதீங்க, லைஃப் இஸ் ஷார்ட், கடுமையாக உழைங்க, நேர்மையாக உழைங்க. அப்படி கடுமையாக உழைச்சி அந்த சக்ஸஸ்க்காக பாடுபடும் போது நீங்கள் நினச்ச சக்ஸஸ் கிடைக்காட்டியும் தொடர்ந்து உழைங்க, சோர்ந்து போயிடாதீங்க அப்படின்னு சொன்னது. ஃபேமிலியை பார்த்துக்கங்க, திருப்பி ஃபேமிலியை பார்த்துக்கங்கன்னு சொன்னது செம்ம ஒரு பாசிட்டிவ் ஆகும். இன்றைக்கி இப்போ ரஜினி சார், அஜித் சார், தோனி இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மேடையில் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பில் பேசுவாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அஜித் சார் பேசின அந்த விஷயம் வந்து ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டாக ரொம்ப மெச்சூர்டாக வந்து ஃபேன்ஸுக்கு ஃபேஸ் பண்ணது ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. நான் எதிர்பார்க்குறது நம்ம வெளியில் போய் ஒலிம்பிக்கில் மெடல் வாங்கிட்டு இந்தியாவுக்கு வரும்போது, கிரிக்கெட்டில் கப் அடிச்சு இந்தியாவுக்கு வரும்போது ஒரு பெரிய ஒரு செலிப்ரேஷன் மோட் இருக்கும் அந்த சிட்டியில். அப்படி ஒரு வரவேற்பு ஏகேக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அந்த மூமெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். லெட்ஸ் வெயிட். ஸ்டார்ட்.